உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சனி சூரியன் இவங்க சேர்ந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் பொதுவா நடக்கும் மேம்? சனிங்கிறது வேலை, சூரியன்கிறது கவர்மெண்ட் வேலைக்கு இந்த சூரியன் சனி வந்து ரொம்ப பிளஸ்டாக இருக்கும். இப்போ சூரியன் சனியோட ராகு சேர்ந்தால் வச்சுக்கோங்களேன், அப்பாவுக்கு பையனுக்கும் ஆகாது அப்படிங்கிறத விட அப்பாவும் பையனும் பிரிஞ்சு இருப்பாங்க. சனி சந்திரன் இந்த அமைப்பு வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த தோஷம் வந்து திருமண வாழ்க்கை வந்து கொஞ்சம் எஃபெக்ட் காமிக்கும். இந்த சனி சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்க வந்து வேலைக்காக ரொம்ப அலைவாங்க. அடுத்து இந்த சனி செவ்வாய் இந்த கிரகங்கள் சேர்ந்தா என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் மேம்? நல்ல இளைஞனை குறிக்கும் செவ்வாய் வந்து வயதானவர்களை கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ இந்த சனி செவ்வாய் வந்து நேர் எதிர் துருவங்கள் மாதிரி தான் இருக்கும். இவங்க தான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சிறந்தவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி பேசுவதே நிதானமாக பேச்சு, அனுபவ பேச்சு. சின்ன வயசுல இருக்கும் பெரிய முத்திர முருங்கிக மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களாம் அனுபவ பேச்சு உள்ளவங்க மாதிரி. சனியும் குருவும் சேர்ந்தா நமக்கான நன்மைகள் கிடைக்குமா? இந்த சனி குரு சேர்க்கை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தளபதி வந்து நிர்வாகம் பண்ணி முன்னுக்கு எடுத்துட்டு போவாங்க இல்லையா, அந்த திறன் வாய்ந்தவர்கள். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். பொதுவாகவே இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும். ஐயோ, சனி பகவான் என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு கொடுக்க போறாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வகையில் சனி பெயர்ச்சி வரப்போகுது. ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சனியோடைய எந்த கிரகம் சேர்ந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா சனி சூரியன் இவங்க சேர்ந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் பொதுவாக நடக்கும் மேம்? சனி சூரியன் முதல்ல சனி வந்து எப்படின்னா அந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரங்களோட சேரும்போதும் இந்த சேர்க்கை ஏற்படும். அதாவது சனி வந்து சூரியன் நட்சத்திரம் உத்திராடம், அதுக்கு கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரங்களுடன் சனி சேரும்போதும் இந்த நான் சொல்கிற பலன்கள் நடக்கலாம். அதனால் சனி வந்து நட்சத்திரங்களோடு சேரும்போதும் இல்லாட்டா சூரியன் சனி சேர்க்கை பார்வைகள் விழும்போதும் இந்த நான் சொல்கிற பலன் எடுக்கலாம். இப்போ வந்து சூரியன்கிறது நல்ல வெளிச்சம், ரொம்ப பவராக நம்மளுக்கு எல்லா உஜீவன்களும் உயிர் தோற்றுவிக்கிறதுக்கு அந்த சூரியன் ஒளி முக்கியமாக இருக்கிறது. அதனிருந்து பிறந்தது தான் சனி. சனின்னா சூரியனுடைய மகன் அப்படிங்கிறது. அப்போது அந்த மகன் வந்து என்னென்னா, சூரியன் எப்படி துவக்கத்தில் இருக்கிறதோ அதே போல் சனி வந்து கடைசி, அது எல்லா கிரகங்களும் சுற்று கிரகங்களில் கடைசி கிரகமாக சனி இருக்குது. அதனால் சூரியனுடைய ஒளியின் அளவு வந்து கம்மியாக சனிக்கு படுகிறது. அப்போ சூரியனுடைய ஒளி அளவு கம்மியாக படும்போது சூரியன் தான் எல்லாத்தையும் அப்படி ரொட்டேட் பண்ண வைக்கிறது. இது ஒளி அளவு கம்மியாக படும்போது அது மெதுவாக சுழல் செய்கிறது. மெதுவாக அது காந்தப்புலத்தன்மை வந்து மெதுவாக அது விழுறதுனால மெதுவாக சுழலுகிறது. அப்போ சூரியன் வெளிச்சமாக இருக்கும்போது சனி இருட்டாக இருக்கும். இது ரெண்டுமே நேர் ஆப்போசிட்டாக இருக்குது. ஆனால் இந்த சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறது வந்து பவர்ஃபுல்லாக நிறைய பேருக்கு பவரும் கொடுக்கும். சனிங்கிறது வேலை, சூரியன்கிறது கவர்மெண்ட் வேலைக்கு இந்த சூரியன் சனி வந்து ரொம்ப பிளஸ்டாக இருக்கும். அதே மாதிரி சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறவங்க சனிங்கிறது கூட்டமாக இருக்கிற இடத்தே சனிம்போம். அந்த சனி இருக்கிற இடத்தில் சூரியன் இருந்தால் கூட்டத்துக்கு நடுவில் உதயமாகிற ஒரு தலைவனை குறிப்பதாக இருக்கும். அப்படியே அந்த சூரியன் சனி வந்து இந்த மாதிரி ஆட்டிடியூடும் இருக்குது அப்படிங்கிறது இருக்கு. இந்த கவர்மெண்ட் ஜாப், அரசியல் இருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஆனால் அந்த சூரியன் சனி வந்து குருவுடன் சேரும்போது இந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஓஹோ, இன்னொரு கிரகம், எந்த கிரகம் பொறுத்து. ஆமா, இப்போ நம்ம சூரியன் சனின்னு இருக்குது, அது வெறுமனையா இருந்துச்சுன்னா நேர் எதிர் துருவங்கள் மாதிரி, இப்போ வெளிச்சமா இருக்கும்போது அது இருட்டா இருக்கும். அப்போ நேர் ஆப்போசிட்டா செயல்கள் இருக்கும். ஆனால் அதோட மற்ற கிரகங்கள் சேர்றதை வைத்து அந்த சூரியன் சனி வந்து பிளஸ்டா அமையும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இப்போ வந்து சூரியனோட குரு சேரும்போது அதுக்கப்புறம் சனி சேரும்போது அங்க வந்து இவங்க கவர்மெண்ட் வேலையில இருக்கலாம், அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள், தலைமை பொறுப்பு, புகழின் உச்சத்தில் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு இதை வந்து எடுக்கலாம். அதனால இந்த சூரியன் சனிங்கிறது
ஒரு அப்பா பையனுக்குள் உள்ள கருத்து வேறுபாடுகளை காமிப்பதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு உயர் அதிகாரிகளுக்கும் கீழே வேலை பார்க்குறவங்களுக்கும் சண்டை சச்சரவுகள் இருக்கும். அதாவது சூரியன் உச்சம் பெறும் இடத்தில் சனி நீச்சமாகும், சனி உச்சம் பெறும் இடத்தில் சூரியன் நீச்சமாகும். அதனால சூரியன் பவர் அதிகமாக இருக்கிற இடத்தில் சனி வந்து ரொம்ப டம்மி ஆகும். அதனால இவங்க வந்து ரொம்ப பவராக இருக்கிறவங்க சனியை வந்து ஆளும் தன்மை உடையவர்களாக இருக்கலாம். அதே மாதிரி மற்றவங்களுக்கு அடிமைத்தனத்தை கொடுப்பது எல்லாமே சனி தான். அப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப அடிமை ஆகிக்கிட்டு இருந்தால் அவங்களால அதிகாரம் பண்ண முடியாது. சொல்லுங்க சரி ஓகே பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது யாரையும் வந்து ஒரு நிர்வகிக்கும் பொறுப்பு அவங்களுக்கு வராது. ஏன்னா எல்லாருக்குமே ஜால்ரா ஓகே சண்டை பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஓகே ஓகே சொல்லும்போது அங்கே சூரியனுடைய தன்மை கம்மியாகும். அப்போ சூரியனுடைய தன்மை கம்மியாகும் போது இவர்கிட்ட நம்ம உயர் பதவி கொடுக்கலாமா, இவர்கிட்ட நம்ம இவங்க வந்து உயர்வான இடத்துக்கு போக முடியாத மாதிரி இருக்கும். அதனால் ஒருத்தருடைய செயலை வைத்தும் நம்ம சூரிய சனி சேர்க்கையை எடுத்துக்கலாம். அப்பா மகனுக்குள்ள உறவுகளுக்கும் பிளவு ஏற்படும். ஒரு முதலாளி இருக்கும்போது தொழிலாளர்கள் கூட பிரச்சனை வரும் இந்த சூரியன் சனி சேர்க்கையினால. இதனுடைய எந்த கிரகங்கள் சேர்ந்தால் இது அதீதமாக ஆகும். இப்போ சூரியன் சனியோட ராகு சேர்ந்தால் வச்சுக்கோங்களேன், அப்பாவுக்கு பையனுக்கும் ஆகாது அப்படிங்கிறத விட அப்பாவும் பையனும் பிரிஞ்சு இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்க முடியாது. இந்த சூரியன் சனி இருக்கிறவங்க வந்து ஒன்னா சேர்ந்து ஒன்னு அப்பா உடல் ஆரோக்கிய கேடு வந்துகிட்டே இருக்கும், இல்லாட்டா பையனுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆகும். இவங்க 2 பேரும் ஒன்னா பையன் ஹாஸ்டல் சேர்றதோ இல்லாட்டா வெளியில வேற ஏதாச்சும் ஊர்ல இருந்தாதான் இவர் அப்பா ஹெல்த்தியா இருப்பாரு, அப்பாவுக்கு உயிர் ஆபத்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் வந்து இவங்க வந்து வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு பதவி உயர்வுக்கு போராடணும். ஒரு பதவி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் கொண்டு வருவாங்க. ஆனால் இவங்களுக்கு அவ்வளோ எளிதில் பதவி உயர்வு கிடைக்காது. பதவி உயர்வு வந்த பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள நம்ம எவ்வளவு அரெஸ்ட் ஆனோமோ அதே அரெஸ்ட் அவங்க கொடுப்பாங்க. நான் இவ்வளோ போராடி வந்திருக்கேன், நீங்களும் போராடினா தான் வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த ஃபீலை கொடுக்கணுங்கிறதுக்காக பண்ணுவாங்க. அதனால் இந்த சூரியன் சனி சேர்க்கை வந்து அந்த நெகட்டிவ் கிரகங்களுடன் சேரும்போது நெகட்டிவாகும், பாசிட்டிவ் கிரகங்கள் போது அது பாசிட்டிவாக உயர்ந்த இடத்துக்கு எடுத்துட்டு போகும். நெகட்டிவ் கிரகங்கள் சனிக்கு யாரெல்லாம் அப்படின்னா நம்மளுடைய சூரியன் இருக்கலாம், ராகு கேதுக்கள் இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம். இதெல்லாம் நெகட்டிவ் கிரகங்கள். இதெல்லாம் வந்து சூரியனோடும் சனியுடன் சேரும்போது நெகட்டிவான விஷயங்கள் ஏற்படும். பாசிட்டிவான விஷயங்கள் ஏற்படும் போது சூரியனுக்கு வந்து சனிக்கு பாசிட்டிவான கிரகங்கள் சேரும்போது பாசிட்டிவான விஷயங்கள் ஏற்படும். இந்த சனி சந்திரன் இந்த அமைப்பு வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், இல்லை நல்லது நடக்குமா? சனி சந்திரன்கிறது நம்ம இது வந்து புணர்வு பூ தோஷம் அப்படிம்போம். இது வந்து என்னன்னா இந்த தோஷம் வந்து திருமண வாழ்க்கை வந்து கொஞ்சம் எஃபெக்ட் காமிக்கும். அதே மாதிரி அதாவது சனி சந்திரன் அப்படி சேர்க்கை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து வளர்பிறத்தை பிறப்பிச்சுட்டு ஒரு நாளுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் சனி வந்து அப்படி இருக்காது, ரொம்ப அந்த இருட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கும். சந்திரன் வந்து அந்த இருட்டை வந்து போக்குறதுக்காக ஒளியை கொடுக்கும். அந்த மாதிரி இந்த சனி சந்திரன் வந்து அந்த இருளை சூரியன் சனி வந்து பார்வையே வராது, ஆனால் சனி சந்திரன் ஒரே இருட்டுக்குள் இருக்கும் ஒளியை வந்து கொடுக்கக்கூடியது. அதனால இதுவும் கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களே கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த சனி சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்க வந்து வேலைக்காக ரொம்ப அலைவாங்க, வேலை சார்ந்த விஷயத்துக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். வீட்டில் உட்கார முடியாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே அது பிரச்சனையாக உருவாகும். மனைவிக்காக தான் ஓடுவார், எல்லாம் சம்பாதிக்கணும், அவளை நல்லா வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் மனைவி வந்து எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற, என்னுடைய நேரத்தை கொடுக்க மாட்டேங்கிறன்னு சொல்லிட்டு அவள் மைண்டு ஃபுல்லாக அவள் டைவர்ட் ஆகிக்கிட்டே இருப்பாள். அதனால் சனி சந்திரன் சேர்க்கை வந்து என்னென்னா நீர் ராசி, நெருப்பு ராசி, காற்று ராசி, மண் ராசியில் சேரும்போது மாற்றங்கள் கிடைக்கும். நீரும் நெருப்பும் மண்ணிலும் சனி சந்திர சேர்க்கையுடன் இருந்தால் அவ்வளவு நெகட்டிவ் கொடுக்காது. அதே இது காற்றிலும் நீர்லையும் இருந்தால் நெகட்டிவ் கொடுக்கும். அதாவது நெருப்புலையும் மண்ணிலும் சேர்ந்தால் நெகட்டிவ் கொடுக்காது சனி சந்திரன் சேர்க்கை வந்து. அதாவது பஞ்சபூதங்களையும் நம்ம ராசி கட்டத்திற்குள்ள உள்ளுக்கு வச்சிருப்போம். அதுல மேசம் வந்து நெருப்பு, ரிஷபம் வந்து மண், காற்று வந்து மிதுனம், அப்புறம் கடகம் வந்து நீர், சிம்மம் வந்து நெருப்பு, கன்னி வந்து மண், துலாம் வந்து காற்று, விருச்சிகம் நீர், அப்புறம் தனுசு மண், அப்புறம் மகரம் தனுசு வந்து நெருப்பு, மகரம் வந்து மண்,
கும்பம் வந்து காற்று, அப்புறம் மீனம் வந்து நீர். அந்த மாதிரி இந்த கிரகங்களுக்கு இந்த ராசி கட்டத்தை ஒவ்வொரு பஞ்சபூதங்களுக்கும் பிரித்து கொடுத்துருக்கோம். இந்த பஞ்சபூதங்களில் மண் தத்துவத்திலையும் நெருப்பு தத்துவத்திலும் சனி சந்திரன் இருந்தால் கணவன் மனைவி பிரச்சனைகள், இதுதான் வாழ்க்கை விதி அப்படி சொல்லிட்டு வாழ கற்றுக்கொள்வார்கள். ஆனால் காற்றிலும் நீரிலும் சனிச்சந்திர சேர்க்கை இருந்தால் இவங்க விதி வந்து கொஞ்சம் கணவன் மனைவி பிரச்சனைகள் கொஞ்சம் வேற நெகட்டிவாக இருக்கும். திருமணம் கிட்ட நெருங்கி நின்றதுலாம் சனிச்சந்திர சேர்க்கையில் தான். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இருக்கும். வேலையில் போராடுறதை விட ஓடிக்கிட்டே இருப்பாங்க, நான்ஸ்டாப்பாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. வேலை சார்ந்து இந்த வேலையில் இருக்கும்போது அடுத்த வேலைக்கு மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வேலையிலேருந்து மாறுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. மனம் வந்து எப்போவுமே ஒரு இருட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க ரொம்ப ஃபீல் ஆகும். ரொம்ப அவங்களுக்கு வந்து வேலையை நோக்கியே தான் போகிறோம், நம்மளுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இது கிடையாது அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப லேசியாக வீட்டுக்கு வந்தோன்னே அப்படி படுத்து தூங்குற மாதிரி அந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் ஆவாங்க. அதனால் இந்த சனிச்சந்திரன் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஓகே மேம். அடுத்து இந்த சனி செவ்வாய் இந்த கிரகங்கள் சேர்ந்தால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் மேம்? சனி சனிங்கிறது வயதானவனை குறிப்பதாக இருக்கும். செவ்வாய்ங்கிறது நம்ம கட்டுமஸ்தான முருகனை குறிப்பதாக இருக்கும். இந்த நல்ல இளைஞனை குறிக்கும் செவ்வாய் வந்து வயதானவர்களை கிண்டல் பண்ணுவாங்க. அந்த தாத்தாவையோ எதையோ அந்த வயசானவங்களை கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ இந்த சனி செவ்வாய் வந்து நேர் எதிர் துருவங்கள் மாதிரி தான் இருக்கும். இது வந்து என்னன்னா ரொம்ப நெகட்டிவ் கொடுக்கறது நான் இதை தான் நான் சொல்லுவேன். இந்த சனியுடைய சேர்க்கையில் அதிக நெகட்டிவ் கொடுக்கறது இந்த செவ்வாய் தான். சூரியன் கூட நம்ம வந்து குரு சேரும்போது கூட ஏதாச்சும் வேற கிரகங்கள் சேரும்போது அட்ஜஸ்ட் ஆயிரும். ஆனா சனி செவ்வாய் சேரும்போது என்னன்னா ஆக்சிடென்ட் ஆகுறது, சூசைட் தாட் வர்றது, வேலையை அடிக்கடி விட்டுட்டு போறது, இந்த மாதிரி ஆக்டிடியூட் நிறைய இருக்கும். இப்போ இந்த கிரகத்தோட வேற கிரகம் சேர்ந்தா அதோட தாக்கம் கம்மியாகுமா இல்லை அது ஆகாதாமா? குரு சேர்ந்தால் தாட் வந்துகிட்டே இருக்கும், ஆனா தப்பிச்சிருவாங்க. ஆனா தாட் முயற்சி பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, குணத்தை காமிச்சிட்டே இருக்கும், ஆனா தப்பிப்பாங்க, உயிர் ஆபத்து வராது. ஆனால் நெகட்டிவ் கிரகங்கள் சனி செவ்வாய் ராகுலாம் சேர்ந்துச்சுன்னா சூசைட் ட்ரை பண்ணாங்கன்னா இறந்தே போயிடுவாங்க. அந்த மாதிரி சில பேருக்கு சூசைட் வந்து நான் சும்மா ஒரு முயற்சி தான் பண்ணினேன், ஒரு பயங்காட்டுறதுக்கு தான் பண்ணினேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க பயங்காட்ட பண்ணது வந்து உண்மைக்குமே அவங்களுக்கு அப்ளை ஆயிரும். அதே மாதிரி இந்த சனி செவ்வாய் வந்து கூட்டு மரண தோஷம் அப்படிம்பாங்க. சனி செவ்வாய் ராகு இது வந்து இந்த காலத்தில் இந்த 2025 இந்த கூட்டு மரண தோஷம் இருக்குது. அது அந்த சனி செவ்வாய் ராகு சேர்க்கை தான். இந்த சேர்க்கை வந்து மொத்தமாக கும்பலாக அழிகிற தன்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் இந்த கிரக சேர்க்கை வந்து ரொம்ப நெகட்டிவாக கொடுக்கறதாக இருக்கும். இது வந்து நம்ம போராட வேண்டியதாக இருக்கும். பிளஸ்டுன்னா ஏன்னா இது வந்து நம்ம குரு சேர்ந்தாலும் அது முழுமையான பிளஸ் கிடைக்காது அப்படிங்கிறது ஏன் சொல்கிறோன்னா சனி வீட்டில் குரு நீச்சம். ஓகே, அதனால அந்த குருவால கூட அதை வந்து ஆள முடியாது அப்படிங்கிறது தன்மையாக இருக்கும். சனி வீட்டில் குரு நீச்சனால இவங்க வந்து என்னன்னா உயிர் தப்பிக்கலாம் அழிஞ்சு ஆனால் அந்த கண்டத்தை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதாவது இது எலும்பு முறிவுகள் அதெல்லாம் அதெல்லாம் பிரேக் ஆகிறது, நொண்டி ஆகிறது, இந்த தன்மையெல்லாம் உருவாகக்கூடிய தன்மை இந்த சனி செவ்வாய்க்குள்ளது. இருக்குதுலே ரொம்ப டேஞ்சரஸான கிரக சேர்க்கையே இந்த சனி செவ்வாய் ராகு தான். அடுத்து இந்த சனி புதன் இந்த சேர்க்கை என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு கொடுக்கும் மேம்? சனி புதன் இளமையான ஒரு அப்போதான் டீனேஜ் பருவத்தை தொடர ஒரு குழந்தைங்களை எடுத்துக்கலாம். அது வந்து அறிவு சார்ந்த ஒரு விஷயத்தை சேர்ந்ததாக இருக்கும். சனி வந்து என்னன்னா ஒரு அனுபவ அறிவை குறிப்பதாக இருக்கும். இது வந்து புதன்கிற அறிவு சார்ந்த விஷயம். ரொம்ப டீனேஜ் சமயத்தில் நிறைய தாட்ஸ் வந்து அந்த குழந்தைங்ககிட்ட இருந்து புதுசாக உருவாகும். அந்த இதுவும் இந்த அனுபவ அறிவும் சேரும்போது எக்ஸ்ட்ரானரியாக இவங்க வந்து ஆக்டிடியூட்ஸ் இருக்கும், அறிவு விஷயத்தில் நிறைய இருக்கும். இவங்க தான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சிறந்தவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி பேசுவதை நிதானமாக அனுபவ பேச்சு. சின்ன வயசுல இருக்கும், பெரிய முத்திர முருங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களாம் அனுபவ பேச்சு உள்ளவங்க மாதிரி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போன ஜென்ம தொடர்பு உடையவர்களாக இருப்பாங்க. இந்த வயசுல இவனுக்கு எப்படி இவ்வளோ நாலேஜ் அப்படின்னா இவங்க போன ஒரு பிறப்பில் வந்து ஒரு விட்டக்குறை தொட்டக்குறையை வந்து அறிவு சார்ந்த விஷயத்தை ஏதோ ஒன்று முடிக்காமல் விட்டுட்டு வந்திருப்பாங்க. அதனால் இந்த பிறப்பு எடுத்திருப்பாங்க. அதனால் அந்த அறிவு வந்து இவங்களுக்கு வந்து பிறக்கும் போதே அந்த ஒரு அறிவு திறனோட பிறப்பாங்க இல்லையா, அந்த பிறப்பாக இருக்கும். ஆனால் இவங்க செய்வது எல்லாமே நம்ம என்ன நினைப்போம்னா ரொம்ப ஸ்லோவாக என்னது இந்த சின்ன வயசுல என்ன இவன் வந்து ஒவ்வொன்றும் யோசிச்சு நிதானமாக முடிவெடுத்து செய்யக்கூடியதாக இருக்கும். இவங்களுக்கு வந்து நரம்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். படிப்பு மந்தமாக தான் இருக்கும். இவங்கெல்லாம் அனுபவ அறிவை தான் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க.
மெதுவா படிக்கும்போது தூக்கம் வந்துடும் இவங்களுக்கு. மெதுவா தான் படிப்பாங்க. ஐயோ இவன் படிக்கலையே ஏன் இப்படிலாம் நம்ம அது ராகு செய்தா சுத்தமா படிப்பே ஏறாது. எப்படி தாமஸ் ஆல்வா எடிசனும் ஸ்கூலுக்கு போனோடனே உனக்கு அறிவே வராதுன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாங்களோ அதே போல் தான் இவங்க வந்து அப்படிதான் தெரிவாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா ரீச் கொடுக்குற ஒரு பர்சனா இருப்பாங்க. ஏன்னா பட்டறிவு பட 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 இவங்க வந்து அனுபவ அறிவு தான் இவங்களுக்கு கதைகளாக பேசும். இவங்க வந்து புராண கதைகளை ரொம்ப விரும்பி கேட்பவர்களாக இருப்பாங்க. அதான் கொஞ்சம் வேலைகளும் எல்லாத்திலும் கொஞ்சம் மெதுவா ஸ்லோ பிக்கப் தான் இவங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கறது அர்த்தம். நரம்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த புதன் சனி சேர்க்கையாக இருக்கும். ஓகே மேம். அடுத்து வந்து இந்த சனி சூரியன் கூட வந்து குரு சேர்ந்தா அது நன்மை தரும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொன்னீங்க. சனியும் குருவும் சேர்ந்தா நமக்கான நன்மைகள் கிடைக்குமா? கண்டிப்பாக சனியும் குருவும் சேரும்போது, அதாவது இது வந்து என்னன்னா சனிங்கிறது பெரும் கூட்டம், அந்த கூட்டத்தை கட்டாளும் திறன் வந்து குருவுக்கு உண்டு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நேரம் வைப்பு. இந்த சனி குரு சேர்க்கை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா ஒரு பெரிய ஒரு தளபதி மாதிரி, தளபதி வந்து நிர்வாகம் பண்ணி முன்னுக்கு எடுத்துட்டு போவாங்க இல்லையா, அந்த திறன் வாய்ந்தவர்கள். நிறைய ஒரு தொழிலாளர்களை கையில் வச்சுப்போம். தலைவர் வேற, அதுக்கு தொழிலாளிகள் வேற, இடையில வந்து தலைவருக்கும் தொழிலாளிக்கும் இடையில ஒருத்தவங்க இருப்பாங்க. தொழிலாளர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி மந்திரி மாதிரி ஒருத்தர். அவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து நடத்தி அதை வந்து கரெக்டாக முதலாளிகிட்ட சொல்கிறது, இது இப்படி பண்ணுனா இவங்க கூட இதாகும் அப்படி சொல்லிட்டு அவங்களுடைய நேக்கு போக்கெல்லாம் கண்டுபிடிச்சி சூரியனிடம் சொல்கிற மாதிரி. அதனால் இந்த குரு சனி சேர்க்கை இருக்கிறவங்க வந்து நல்ல ஒரு நிர்வாகிக்கும் தன்மை உடையவங்க, பிஸ்னஸை வந்து அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து நல்ல மெமரி பவர் இருக்கும். அதனால தான் இவங்களால அதை நிர்வகிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இவங்களுடைய சாயல் எப்படி இருக்கும் நான் சொன்னேன்னா, திருச்செந்தூர் முருகருக்குள்ள இது மாதிரி தான் இருக்கும். திருச்செந்தூர் முருகர் வந்து குட்டி வயசு தான், ஆனால் அத்தனை போர் வீரர்களும் கையாண்டு அசுரர்களை வென்றார் இல்லையா, அந்த தன்மை வந்து இவங்களுக்கு இருக்கும். எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அவங்க வந்து அத்தனை பேரை ஹேண்டில் பண்ணி அதை வெற்றி பெறதுக்கு முழு இது இருக்கும். ஆனால் ரொம்ப சிறப்பான இந்த சேர்க்கையாக இருக்கும். அடுத்தது சுக்கிரன் அப்படின்னாலே ரொம்ப நன்மை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சனியோட சுக்கிரன் சேரும் போது என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு கொடுப்பாங்க? சனியும் சுக்கிரனும் நண்பர்கள் தான், ரொம்ப நண்பர்கள். என்னன்னா பார்த்தீங்கன்னா இரவில் தான் ஆந்தைங்கிறது சுக்கிரனுடைய வாகனம், லட்சுமி தாயாருடைய வாகனம். பார்த்தீங்கன்னா சூரியன் வெளிச்சத்தில் நம்மளுக்கு வந்து இதாகாது, சூரிய வெளிச்சத்தில் வந்து சுக்கிரன் ஆளுமை பெறாது அப்படிங்கிறது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல உழைப்பாளிகளை எடுத்துக்கோங்களேன், கடினமாக வெயிலில் உச்சி வெயில் படுற மாதிரி உழைப்பாங்க, ரத்தம் சிந்த உழைக்கிற மாதிரி வேர்வை சிந்த உழைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கான ஊதியம் கிடைக்குதானா கிடைக்காது, உழைப்பு மட்டும்தான் அதிகமாக இருக்கும், ஊதிய அளவு கம்மியாக இருக்கும். இதே இது ஏசி ரூமில் உட்காந்து வெயிலின் இதே படாமல் இருக்கிறவங்களுக்கு அதிக ஊதியம் பெறுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரவு நேரம் உழைப்பு, அதாவது நம்ம வந்து இந்த டெக்னாலஜி படி இப்போ வந்து நைட் ஒர்க் வந்து நிறைய இது பண்ணுறாங்க, நிறைய சேலரி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இதுக்கும் வந்து சம்பளம் நிறைய கிடைக்குது. அப்போ சூரியனுடைய அளவு அதிகமாக இருக்கும்போது சுக்கிரனை வசியம் பண்ண முடியல, சனியின் அளவு அதிகமாக இருக்கும்போது சுக்கிரனை வசியம் பண்ண முடியுது. அப்போ சுக்கிர சனி சேர்க்கைங்கிறது மகாலட்சுமி யோகத்துக்குரியதாக மாறுகிறது. இந்த மகாலட்சுமி யோகம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த சுக்கிர சனி சேர்க்கை இருக்கவங்க யார் இருக்காங்களோ, அது யாருடன் சேராங்களோ அவங்களுடன் சேர்ந்து அது வலிமையை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால சுக்கிர சனி சேர்க்கைங்கிறது ரொம்ப பிளஸ்டானது. சுக்கிர சனியுடன் ராகு சேரும்போது இன்னும் அதீத அஷ்டலட்சுமி யோகம் அப்படிம்பாங்க, அந்த யோகத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால இவங்க எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான கிரக சேர்க்கையாக இருக்கும். சனிக்கு ரொம்ப சப்போர்ட் செய்யற கிரகங்களாக இருக்கலாம் அப்படிங்கலாம். மேம் அதே மாதிரி இப்போ சனியோட ராகு சேர்ந்து அது என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்கும் மேம்? இப்போ சுக்கிரன் சேரும்போது நிறைய நன்மைகள் கொடுக்கும் அப்படின்னீங்க, சுக்கிரன் கூட ராகுவும் சேர்ந்தா இன்னும் நன்மைகள் தரும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வெறும் சனியும் ராகும் மட்டும் சேர்ந்தா அது என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு கொடுக்கும்? சனி ராகு சேரும்போது நவகிரக தோஷம் அப்படிம்போம். 9 கிரகங்களுக்குள்ள தோஷமும் இந்த சனி ராகு சேர்க்கைக்கு இருக்கும். அப்போனா இவங்க ஒரு கிரகத்தை மட்டும் பிடிக்கக்கூடாது, 9 கிரகங்களையும் இவங்க வந்து ஆளணும். அப்போ நவகிரகங்களும் சுத்தி கொண்டு வழிபாடு பண்றது, நவகிரகங்களுக்கும் நவகிரக பூஜைகள் பண்றது, நவபாசன பூஜை பண்றது, இந்த மாதிரி நவவர்ண பூஜை, இந்த மாதிரி 9 கிரகங்களையும் ஆளக்கூடிய தன்மையுடைய எல்லாமே இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் இவங்களுக்கு ஒவ்வொரு வகையில் இவங்களுக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்கிற இருக்கிறதுனால இந்த சனி ராகுங்கிறது
போன ஜென்மத்தினுடைய சாபத்தை பெற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அதனால அந்த சாபம் வந்து ரொம்ப அழுத்தமாக இருப்பதனால் அதை வந்து நம்ம அதை நிக்கிற இடத்தை பொறுத்து எந்த சாபத்தை அவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அதனால சனி செவ்வாய் சனி ராகு சேர்க்கைங்கிறது ஒரு சாப பெற்ற ஒரு இடமாக இருக்கும், நவகிரக தோஷமாக மாறிவிடும். அதே மாதிரி இவங்க வந்து ரொம்ப போராடுவாங்க, அதீத போராட தன்மையாக இருப்பாங்க, வேலைக்காக வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக போராடுவாங்க. நிறைய பேர் வந்து என்னன்னா அப்பா சொத்துல வாழ்ந்துடலாம், பூர்வீக சொத்து இருக்கு அப்படின்னு நினைப்புல வாழ்வாங்க. ஆனால் இந்த சனி ராகு சேர்க்கை உள்ளவங்க வந்து எவ்வளோ சொத்து சுகம் இருந்தாலும் தன் சுய சம்பாத்தியத்தில் நான் சேர்க்கிற சொத்து தான் எனக்கு முக்கியத்துவம், இந்த சொத்து என்னுடைய சொத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன் பூர்வீக சொத்தை ஒரு முழுமையான சொத்தாக எண்ணாமல் தன் உழைப்பால் உருவாகக்கூடிய சொத்தை வந்து அவங்க ஆள நினைப்பாங்க அப்படிங்கிறது தான். அந்த உழைப்பால் உருவாகக்கூடிய சொத்துக்காக அவங்க போராடுற வாழ்க்கை வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா இவங்க மிகப்பெரிய ஒரு செகண்ட் ஹாஃப்ல வந்து மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய நபராகவும் இருப்பார்கள் அப்படிங்கிறது உண்மை. இவங்களுக்கு திடீர்னு ஒன்று நம்ம எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள்லாம் இவங்களுக்கு உருவாகும் அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சனியோட ராகு இன்னொரு கிரகம் ஏதாவது சேர்ந்தா இதனுடைய தாக்கம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல ஆகாதாமா? அதுதான் சுக்கிரன் சேரும் போது இதனுடைய தாக்கம் கம்மியா இருக்குதுன்னு சொல்லிட்டேன். குரு சனி ராகு சேரும் போதும் இந்த தாக்கம் வந்து ஓரளவு நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகும். குரு சனி ராகுனா இவங்க வந்து அழகா ரெண்டு பக்கம் பிளே பண்ணுவாங்க, இடத்துக்கு தக்கன தன் காயை மூவ் பண்ணிக்கிட்டே போவாங்க. சுக்கிரன் சனி ராகுனா அஷ்டலட்சுமி யோகத்துக்குரியதாக இருக்கும். இந்த மாதிரி செவ்வாய் சேரும்போது கூட நம்மளுக்கு ராகு செவ்வாய் சேரும்போது ரொம்ப நெகட்டிவ், அந்த ரொம்ப நெகட்டிவ்னா செவ்வாய் சனி இருக்கிற கிரக சேர்க்கைகள் அந்த செவ்வாய் சனி ராகு, அதனால அந்த கிரகம் சேரக்கூடாது. அதே மாதிரி சூரியன் சனி ராகு சேரும்போது அப்பாவுடைய உயிருக்கு ஆபத்தாக இருக்கும். சந்திரன் சனி ராகு சேரும்போது வெளிநாட்டு வேலைகளாக இருக்கும், வெளிநாட்டு வேலைக்காக போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மாறுபடும். ஆனால் ரொம்ப ஆப்டானது குருவும் சுக்கிரனும் சேரும்போது ரொம்ப நல்லா இருக்கும். மேம் அதே மாதிரி சனியுடைய கேது சேரும்போது அது என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு கொடுக்கும் மேம்? இருக்கிறதுலே ரொம்ப டிப்ரெஸ் மூடுனா அந்த சனி கேது தான். அப்படியா? ஆமா, ரொம்ப தனிமையா, வேலையில விரக்தி, எந்த ஒரு மூமெண்ட் கூட கொடுக்க மாட்டாங்க. எப்படி சாது சன்னியாசி உட்கார்ந்துருப்பாங்களோ அந்த தன்மை தான். பண்ணலாம், மெதுவா செய்யலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க வேலையும் ஸ்லோ பண்ணி மற்றவங்களையும் ஸ்லோ படுத்துறது அவங்கள மிஞ்ச முடியாது அந்த மாதிரி. அதே மாதிரி இவங்க வந்து வேலை மாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரே வேலையில் செய்தாங்கன்னா அவங்க யூனிக்கான பர்சனாக இருப்பாங்க. அந்த வேலையில் அவங்க ஒருத்தர் மட்டும் தான் செய்ய முடியும், வேற யாராலையும் அந்த வேலையை செய்ய முடியாது. அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான வேலையை இவங்க தேர்ந்தெடுத்து செஞ்சாங்கன்னா அந்த சனிக்கு இது வந்து அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது. எல்லாரும் செய்யக்கூடிய வேலையை இவங்க செய்ய மாட்டாங்க. அப்படி எல்லாரும் செய்யக்கூடிய வேலையை இவங்க கையில கொடுத்தோன்னா அந்த வேலையை விட்டு நின்றுட்டே இருப்பாங்க. இந்த வேலை எனக்கு பிடிக்காது, இந்த வேலை எனக்கு சரியாகாது அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து கடவுளை நம்ம கோயிலில் போய் தேடிக்கிட்டே இருப்போம், ஒவ்வொரு சிலைகளையும் தேடுவோம். இவங்க வந்து அப்படி தேட மாட்டாங்க. இவங்க மனித ரூபத்தில் இருக்கும் கடவுளை தேடுறவங்களா இருப்பாங்க. மனிதர்கள் ஒரு கடவுள் இருக்கிறாருங்கிறத தேடுறவங்களா இருப்பாங்க. இவங்க சாது சன்னியாசி ஜீவசமாதி வழிபாடை ரொம்ப நாட்டமுடையவர்களாக இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்போவுமே ஒரு மன அழுத்தத்துடன் தனிமையாக அந்த மாதிரி இருக்கிற ஒரு தன்மை அதிகமாக இருக்கும். அது வேலையினால் ரொம்ப டிப்ரெஸ்ட் மூடில் இருக்கிறது இவங்க தான். இவங்களை மூவ் பண்ணி கொண்டு வர்றது, வேலைக்கு எடுத்துகிட்டு மூவ் பண்ணி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னா ரொம்ப ஸ்பெஷலான வேலையாக கிரியேட் பண்ணி இவங்க மட்டும்தான் செய்கிற மாதிரி பார்க்குற வேலையாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே மேம். சனியுடன் எந்த கிரகம் சேர்ந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு நன்றி மேம். நன்றி மேம். மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா மகேசன்.